அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 189 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 190வது பதிவு, பாடல் எண் 194. இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் அந்த நீச கிரகங்கள் அது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுபயோகங்களை வழங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது, அசுபயோகங்களை வழங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. இப்போ அந்த வகையில் இந்த நீசமான கிரகங்கள் அசுபயோகங்களை தான் வழங்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுடைய அபிப்பிராயம். அதனால் ஒரு ஜாதகத்தில் நீச கிரகங்கள் இருந்தால், ஒன்று இருந்தாலும் பல இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் நமக்கு நல்ல பலனே நடக்காதோ அப்படின்னு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதுக்கு இங்கே புலிப்பாணி சித்தர் மிக அருமையாக அந்த நீசமான கிரகங்கள் அந்த நீச்ச பங்கமாகி அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் சுப பலன்களாக அமையும் அப்படிங்கிறத மிக அருமையாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அந்த விதிவிலக்குகள் இங்கே புலிப்பாணி மகரிஷி சுருக்கமான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார் என்றாலும் விரிவாக பார்த்தோமானால் அந்த நீசம் பங்கமாவதற்கு அநேக விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ நாம் அதையெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். சூடப்பா இன்னமொரு சூட்சம் கேளு, சுகமுள்ள சென்மருட ராசி தன்னில் மாடப்பா மதிமயங்கி ஒளி இல்லாமல் மகத்தான கோளதுதான் நீசமேற கூடப்பா குடிநாதன் அம்புலிக்கு கொற்றவனே கேந்திரமும் உச்சமாக நாடப்பா போகருட கடாட்சத்தாலே நலமாக செப்பிடுவாய் நீசம் போச்சே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாடலை. இப்போ அந்த முதலடியை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சூடப்பா இன்னும் ஒரு சூட்சம் கேளு அப்படிங்கிறார். இந்த புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் நான் எத்தனையோ சூட்சமமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். அதில் இன்னும் ஒரு சூட்சமமான கருத்தை சொல்ல போகிறேன் கேளு அப்படிங்கிறார். சுகமுள்ள சென்மருட ராசி தன்னில், அதே அடியில் முதல் அடியில் ஜாதகத்தில் எத்தனையோ யோக பாவங்கள், எத்தனையோ சுபயோக பாவங்கள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ராசி சக்கரத்தில் இருக்கும். அந்த மாதிரியான சுபயோக அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த ராசி சக்கரத்தில் அப்படின்னு ஜென்மனோட ராசி தன்னில், ஜென்மன் அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்துக்கு உரியவன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய அந்த ராசி சக்கரத்துல நாம பார்க்கணும் அப்படிங்கிறத முதலடியில சொல்றார். மாடப்பா மதிமயங்கி ஒளி இல்லாமல் மகத்தான கோளதுதான் நீச்சமேற அப்படிங்கிறார். மாடப்பா மதிமயங்கி ஒளி இல்லாமல் அப்படிங்கிற போது ஒரு ஜாதகத்துல தன்னுடைய சுப பலன்களையோ அல்லது காரகத்துவங்களையோ கொடுக்கக்கூடிய வலிவு இல்லாமல், அதைத்தான் இங்க ஒளி இல்லாமல் மதிமயங்கி அப்படிங்கிற வார்த்தைகளால சுட்டி காட்டுறார். அதே 2வது அடியில 2வது வரியா சொல்லும் போது மகத்தான கோளதுதான் நீச்சமேறங்கிறார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு இந்த 9 கிரகங்கள் தெய்வங்களினுடைய பிரதிநிதிகளாக இருப்பவை தான் அந்த 9 கிரகங்கள். அதனால எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அது மகத்தான கோள் தான். அந்த கோள் பெற்றிருக்கக்கூடிய, அதாவது அந்த கிரகம் பெற்றிருக்கக்கூடிய ஆதிபத்தியம், அது அமர்ந்திருக்க ராசி விட்டுக்குண்டான காரகத்துவங்கள், இதை பொறுத்து தான் அது நல்ல கிரகமாகவும் கெட்ட கிரகமாகவும் நம்மால பார்க்கப்படுது. அந்த மாதிரி கிரகம் நீச்சமேற, அந்த வகையில ஒரு கிரகம் தன்னுடைய பலம் இழந்து தன்னுடைய நீச்ச ராசி வீடாக ஒதுக்கப்பட்டு இருக்கிற வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தா அப்படிங்கிறது அந்த 2வது அடியில சொல்றாரு. எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த வீடு நீச்ச வீடு? சூரியனுக்கு துலாம் வீடு நீச்ச வீடு, சந்திரனுக்கு விருச்சகம் வீடு நீச்ச வீடு, செவ்வாய்க்கு கடகம் நீச்ச வீடு, புதனுக்கு மீனம் நீச்ச வீடு, குருவுக்கு மகரம் நீச்ச வீடு, சுக்கிரனுக்கு கன்னி நீச்ச வீடு, சனிக்கு மேசம் நீச்ச வீடு, ராகுவுக்கும் கேதுவுக்கும் ரிஷபம் நீச்ச வீடு. எந்த ஒரு கிரகம் தனக்கு நீச்ச வீடாக ஒதுக்கப்பட்டு இருக்கிற ராசி வீட்டுல அமர்ந்திருக்கிறதோ அந்த மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் அந்த நீச்ச வீட்டில ஏறி நின்றால் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் இந்த 2வது அடியில சொல்லி இருக்கிறார். என்ன மாதிரி பலன்? கெடுபலம் இல்லாம அதே கிரகம் சுப பலனை தரணும்னு அதுக்கான விதிவிலக்கான அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த 3வது அடியிலையும் 4வது அடியிலையும் சுட்டி காட்டுறாங்க. கூடப்பா குடிநாதன் அம்புலிக்கு கொற்றவனே கேந்திரமும் உச்சமாக அப்படிங்கிறார். இப்ப ஒரு கிரகம் தனக்கு நீச்ச வீடாக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பலமிழந்த ராசி வீட்டுல போய் ஏறி நின்னாலும் அந்த ராசி வீட்டுக்கான அதிபதி கிரகம் அந்த ஜாதகத்துல சந்திரன் எந்த ராசி வீட்டுல நிக்குதோ அந்த ராசி வீட்டில் இருந்து கேந்திரம்னு சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம்
இந்த ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றிலே நின்றாலும் அல்லது அந்த ராசிநாதனுக்கு உச்ச வீடாக சொல்லப்பட்ட வீட்டிலே அந்த கிரகம் ஏறி நின்றாலும் இந்த நீச்ச கிரகம் நீச்சம் பங்கமாகி சுப பலன்களை அந்த ஜாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிறத அந்த 4வது அடியில புலிப்பாணி சித்தர் சொல்றார் பாருங்க. நாடப்பா போகருட கடாட்சத்தாலே நலமாக செப்பிடுவாய் நீசம் போச்சே அப்படின்னு முடிக்கிறாரு இறுதி வரியில. அதாவது நீசம் பங்கம் ஆயிடுச்சுங்கிறார். நீசம் பங்கமானா நீச பங்க ராஜயோகம்னு அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான சுப பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிற கருத்துல புலிப்பாணி சித்தர் சொல்றார். இப்ப உதாரணத்துக்கு குரு பகவான் அதற்கான நீச்ச விடா சொல்லப்பட்டு இருக்கிற மகர ராசியில நிக்குதுன்னு வைங்க. அப்ப குரு நீச்சமா ஆயிட்டார். இப்ப அந்த குரு இருக்கக்கூடிய அந்த ராசி வீட்டுக்கு அதிபதி கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி. இப்ப அந்த ஜாதகத்துக்குரியவனுக்கு ஜென்ம ராசின்னு எடுத்தோம்னா மேச ராசின்னு வச்சுக்கோங்க. அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு குரு நீச்சமாகி இருந்தா அந்த குரு நீச்சமாக இருக்கக்கூடிய ராசி வீட்டுக்கு அதிபதி கிரகமா இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த மேசமாகிய 1ஆம் இடத்திலோ, மேசத்துக்கு 4ஆம் இடமா இருக்கக்கூடிய கடகத்திலோ, மேசத்துக்கு 7ஆம் இடமா இருக்கக்கூடிய துலாத்திலேயோ அல்லது மேசத்துக்கு 10ஆம் இடமா இருக்கக்கூடிய மகரத்திலேயோ அந்த சனி பகவான் இருந்துட்டார்னா அந்த குருவுக்கு ஏற்பட்ட நீச்சமானது பங்கமாகி நீச பங்க ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு குரு தனது தசாபுத்தி அந்தர காலங்களிலே வாரி வழங்கும் அப்படிங்கிறத இங்க புலிப்பாணி சித்தர் ஸ்தாபிக்கிறார். ஒரு கிரகம் நீச்சம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை வழங்குறதுக்கு பல்வேறு வகையான விதிவிலக்குகள் சோழ சாஸ்திரங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல ராசி சக்கரத்துல அதனுடைய நீச்ச ராசியில உட்கார்ந்து இருக்குதோ அந்த நீச்ச ராசிக்கு உண்டான அதிபதி கிரகம் ஆட்சி கிரகமாவோ உச்ச கிரகமாவோ வலிமை பெற்றிருந்தால் இந்த நீசம் பெற்ற கிரகத்துக்கு உண்டான நீசமும் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த ஜாதகனுக்கு வழங்கும். இது விதி 1. அந்த நீச்சம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரங்கள்ல இருந்தா, அதாவது 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 4 ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றிலே நின்றால் அந்த நீச கிரகத்துக்கு உண்டான நீசத்தன்மை பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த கிரகம் தன்னுடைய தசாபுத்தி அந்தரங்களிலே வழங்கும். இது விதி 2. ஒரு கிரகம் நீசம் பெற்று தன்னுடைய நீச்ச ராசியிலே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ராசி வீட்டுக்கு உச்ச கிரகம் என்று ஒன்று வரும் அல்லவா, அந்த உச்ச கிரகமானது லக்னத்தில் இருந்தோ அல்லது ராசியில் இருந்தோ 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானங்களிலே ஏதாவது ஒன்றிலே நின்றால் அந்த நீசம் பெற்ற கிரகத்துக்கு உண்டான நீச்சத்தன்மை மாறி நீச்ச பங்க ராஜயோகமாக அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான சுப பலன்களை வாரி வழங்கும். இது விதி 3. அந்த ஜாதகத்துல நீசம் பெற்ற கிரகம் எந்த ஒரு ராசி வீட்டிலே உச்சம் பெறுமோ அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி கிரகம் லக்னத்துக்கோ ராசிக்கோ 1, 4, 7, 10 ஆகிய அந்த ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றிலே அமர்ந்திருந்தால் அந்த நீச கிரகத்துக்கு நீசம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோக பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி 4. நீச்சம் பெற்ற கிரகம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி கிரகமும் இந்த நீச்ச கிரகம் எந்த வீட்டுல உச்சமாகுமோ அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி கிரகமும் லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் இருந்தால், அதாவது 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றிலே நின்றால் அந்த கிரகத்துக்கு உண்டான நீச்சம் பங்கமாகும். நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த கிரகம் வாரி வழங்கும். அது விதி 5. இந்த நீச்ச கிரகம் நிற்கக்கூடிய அந்த ராசி வீட்டுக்கு உண்டான அதிபதி கிரகம் எங்கிருந்தாவது தன்னுடைய சமசப்தம பார்வை மூலமாகவோ அல்லது விசேஷ பார்வைகள் மூலமாகவோ அந்த நீச்ச கிரகத்தை பார்த்தால் அந்த கிரகத்துக்கு உண்டான நீச்சத்தன்மை மாறி நீச்சம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த கிரகம் வாரி வழங்கும் ஜாதகருக்கு என்பது விதி 6. இந்த நீச்சம் பெற்ற கிரகம் நிற்கக்கூடிய அந்த ராசி வீடு லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 1, 4, 7, 10 என்கிற அந்த கேந்திர ஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றாக அமைந்தால் அந்த கிரகத்துக்கு உண்டான நீச்சம் பங்கமாகி அந்த ஜாதகருக்கு நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்களிலே கிடைக்கும் என்பது விதி 7. அடுத்து ஒரு ஜாதகத்திலே நீச்சமாகி நிற்கக்கூடிய அந்த கிரகமானது வக்ரகதியிலே இருந்தால் அந்த கிரகத்துக்கு உண்டான நீச்சத்தன்மை பங்கமாகி அந்த கிரகம் நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும் என்பது விதி 8. அடுத்து நீச்சம் பெற்ற கிரகமானது ராசி சக்கரத்திலே நீச்சமாகவும் நவாம்ச சக்கரத்திலே உச்சமாகவும் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் அந்த கிரகத்துக்கு கிடைக்கிறது என்பது விதி 9.
அடுத்து ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த கிரகத்தை இன்னொரு நீச்ச கிரகம் பார்த்தால், நீச்சனை நீச்சன் பார்த்தால் நிச்சித்த ராஜயோகம் என்கிற சூத்திரப்படி அந்த இரண்டு கிரகங்களுக்குமே நீச்சம் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை அந்த இரண்டு கிரகங்களும் வழங்கும் என்பது விதி 10. ஒரு ஜாதகத்திலே நீச்சமாகி நிற்கக்கூடிய கிரகமானது தனது சொந்த வீட்டை அது பார்வையிட்டால் அந்த கிரகத்துக்கு உண்டான நீச்சம் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது விதி 11. அதே போல ஒரு ஜாதகத்திலே நீச்ச கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனையாகி நின்றால் அவ்விரு கிரகங்களுக்கும் நீச்சம் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோக அமைப்பு கிடைக்கும் என்பது விதி 12. அதே போல ஒரு ஜாதகத்திலே நீச்சமாகி நிற்கக்கூடிய கிரகத்தோடு அந்த ராசி வீட்டிலே உச்சமாகி நிற்கிற ஒரு கிரகமும் சேர்ந்து நின்றால் அந்த கிரகத்துக்கு உண்டான நீச்சம் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகம் அந்த கிரகத்துக்கு கிட்டும் என்பது விதி 13. இப்ப இந்த மாதிரி விதிவிலக்குகள் இத்தனை இருக்கும்போது நாம் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமாகி இருந்தா உடனே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேலோட்டமா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சம், 2 கிரகம் நீச்சம், 3 கிரகம் நீச்சம்னு சொல்லி பயப்படுறவங்க இருக்காங்க. இந்த நேரத்துல இன்னும் ஒன்றையும் நாம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் 3, 4 நீச்சமா இருந்தால் கூட ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகத்திலே நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கும் அந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பே வரும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதனால 3 கிரகம் 4 கிரகம் நீச்சம் பெற்று இருந்தால் கூட ஏதாவது ஒரு கிரகமாவது நீச்சம் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகம் வழங்கக்கூடிய அந்த சுபயோக அமைப்பு வருதான்னு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் கூட நீச்சபங்க ராஜயோகத்தை தான் அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.